ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான மோதல் கடந்த 3 வருடங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற மோதல் நேற்று சனிக்கிழமை இரவோட ஒரு அடுத்த கட்ட நோக்கி நகர்ந்திருக்கு என்று சொல்லலாம். அதுக்கு காரணம் நேற்று சனிக்கிழமை இரவு நடந்த ஒரு தாக்குதல். என்ன தாக்குதல் என்று சொன்னா, ரஷ்யாவால் அனுப்பப்பட்ட 800க்கும் அதிகமான ட்ரோன்கள், முதல் முறையாக 800க்கும் அதிகமான ட்ரோன்கள் யுக்ரைன் மேல தாக்கி இருக்குது. அதுவும் யுக்ரைனுடைய எந்த பகுதி என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏதாவது எல்லையோர நகரங்கள் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கிச்சாண்டு பார்த்தா அதுதான் இல்லை. யுக்ரைனுடைய தலைநகர் கீவ் மேல தாக்குதல் நடத்தி இருக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா, யுக்ரைனிய தலைநகர் கீவினுடைய மைய பகுதி இருக்குதானே, சிட்டி சென்டர் என்று சொல்லுவோம். அந்த சிட்டி சென்டர் பகுதியை நோக்கி 800க்கும் அதிகமான ட்ரோன்கள் பறந்து வரையக்குள்ள அதுல 750 வரையான ட்ரோன்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக யுக்ரைனிய விமானப்படையினர் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனைய ட்ரோன்கள் குறிப்பிட்ட இலக்குகளை தாக்கி இருக்குது. எனவே சிட்டி சென்டருக்குள்ள இவ்வளவு பெற்றும் எண்ணிக்கையிலான ட்ரோன்கள் பறந்து வர முடியும் என்று சொன்னா, இதுக்கு மேல யுக்ரைன்ல டார்கெட் பண்ண முடியாது என்ற ஒரு இடமே இல்லை. இதுக்கு மேல ரஷ்யாவால கண்ட்ரோல் பண்ண முடியாத அல்லது தாக்குதல் நடத்த முடியாத இடம் என்று சொல்லி ஒரு இடம் இல்லை என்று சொல்லி நேற்றிரவு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்று சொன்னா, இதுல தாக்கப்பட்டிருக்கிறது ஒரு அரசாங்க கட்டிடம் உண்டு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு, கடந்த ஒரு 3-3.5 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு அரசாங்க பில்டிங் உண்டு. அதுவும் தலைநகர் கீவ்ல தாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய கூரை பகுதி சேதமடைந்ததாக சொல்லப்படுது. இந்த தாக்குதலில் ஏனைய சில கட்டிடங்களும், ஒரு 16 மாடி கட்டிடம் மற்றும் ஏனைய சில கட்டிடங்களும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்குது. ஒரு பெண் ஒருவர் இந்த தாக்குதலிலே கொல்லப்பட்டிருக்கின்றார். அதே வேளையில் குழந்தை ஒன்றும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனைய 20 பேர் வரையில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்குது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட கட்டிடம் இருக்குதானே, அதுதான் மிக முக்கியமான ஒரு இலக்கு. இந்த கட்டிடத்தின் மேல தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி யாருமே கனவிலும் எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு கட்டிடத்தின் மேலதான் இந்த தாக்குதலே நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக யுக்ரைன் என்ன செய்ய போகிறது, யுக்ரைனுடைய கூட்டாளி நாடுகள் என்ன செய்ய போகின்றன, அவர்கள் இந்த தாக்குதல் தொடர்பாக என்னெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள், அதே வேளையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார், இது போன்ற தகவல்களை தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யுக்ரைனிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் இருக்கின்றன தானே, இந்த அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு சந்திப்பு நடத்துகிற இடம் தான் கேபினட் மீட்டிங் என்று சொல்லுவோம். கேபினட் மீட்டிங் என்று சொல்லி அந்த கேபினட் மீட்டிங் நடக்கிற ஒரு பில்டிங் தான் இந்த தாக்குதலுக்கு இலக்காக இருக்கிறது. அதுதான் யுக்ரைனிய அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான ஒரு கட்டிடம் தாக்குதலுக்கு இலக்காக இருக்குது. எனவே இந்த கட்டிடம் எல்லாம் டார்கெட் பண்ணப்படும், இதன் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை நடத்தியதன் மூலம் புட்டின் அவர்கள் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தி ஒன்றை சொல்ல முற்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது. மிக முக்கியமாக யுக்ரைனுக்கும் யுக்ரைனுடைய கூட்டாளி நாடுகளுக்கும் புட்டின் ஒரு செய்தி ஒன்றை சொல்ல முற்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது. அது என்ன செய்தி என்று சொன்னா, இப்போ ஒரு 2 நாளைக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை ஒரு வர்த்தக கண்காட்சி ஒன்றில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் உரையாற்றினவர். அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னவர் என்னென்று சொன்னா, அதாவது யுக்ரைனிய மண்ணில் நேட்டோ படைகளோ அல்லது வேற எந்த ஐரோப்பிய படைகளோ கால் வைக்குமாக இருந்தால், யுக்ரைனிய மண்ணுக்கு வருமாக இருந்தால் அவர்களும் இலக்குகளாக கருதப்படுவார்கள். அதாவது சட்டபூர்வமான லீகல் டார்கெட்டாக அவர்கள் கருதப்படுவார்கள் என்று சொல்லி, எனவே அவர்கள் மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே ஐரோப்பிய படைகள், நேட்டோ படைகள் அல்லது ஏதோ ஒரு நாடு உக்ரைனுக்குள்ள கால் வைக்க போதா என்று கேட்டால் அதற்கான அறிகுறிகள் எல்லாம் தென்படுது. ஏனென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், மேற்கு நாடுகள், அதாவது அமெரிக்கா உட்பட மேற்கு நாடுகள் எல்லாமே யுக்ரைனுக்கான அந்த செக்யூரிட்டி கேரண்டி என்று சொல்லுவோம், பாதுகாப்பு உத்தரவாதம், அதை வழங்குறதுக்கான இறுதிக்கட்ட முயற்சியில் இருக்கின்றார்கள். இந்த வாரம் பாரிஸில் ஒரு மாநாடு ஒன்று, உச்சி மாநாடு ஒன்று நடந்து அந்த பாதுகாப்பு உத்தரவாதத்தை இறுதிப்படுத்துகிற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. எனவே எந்த வேளையிலும் அந்த இறுதிப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அந்த பாதுகாப்பு உத்தரவாதம் என்று சொன்னா என்ன, உண்மையில பாதுகாப்பு உத்தரவாதம் என்னன்னு சொன்னா, இப்ப மேற்கு நாடுகள் எல்லாம் என்ன சொல்லி நம்ம சொன்னா, நாங்கள் யுக்ரைனை பாதுகாக்கிறோம், யுக்ரைனை எந்த விதமான மோதல்களும் இடம்பெறாதவாறு நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம், அதுதான் பாதுகாப்பு உத்தரவாதம் என்று சொல்லி. ஆனா இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னா, யுக்ரைனை பாதுகாக்கிறது ஓகே,
ஆனால் யார்கிட்ட இருந்து பாதுகாக்க போறீங்கள்? ரஷ்யாட்ட இருந்து தான் பாதுகாக்கணும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து யுக்ரைன் மேலே தாக்குதல் நடத்துறதே ரஷ்யா மட்டும்தான். வேறு நாடுகள் தாக்குதல் நடத்துதா? இல்லை. எனவே நாங்கள் இதை இன்னும் ஒரு வகையில் சொன்னால் ரஷ்ய படைகளுக்கு எதிராக, ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள், நேட்டோ நாடுகள் தங்களுடைய படைகளை கொண்டு போய் நிறுத்தப் போகின்றார்கள். அது இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் நேரடியாக ரஷ்ய படைகளோட மோதுவதற்கு தயாராக நிறுத்தப்படுகின்றார்கள். அதாவது இந்த ஊத்தப்பம் என்றதை தான் இப்படி சுற்றி வளைச்சி சொல்றார் என்று சொல்லி ஒரு காமெடி இருக்குத்தானே, அதே மாதிரி தான் ரஷ்ய படைகளுக்கு எதிராக கொண்டே நிறுத்தப்பட இருக்கிறார்கள் இந்த நேட்டோ படைகள் அல்லது மேற்கு நாட்டு படைகள். அதைத்தான் சுற்றி வளைச்சி யுக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் என்று சொல்லி சொல்லப்படுது. அது வந்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால சொல்லியிருக்கார், எந்த ஒரு படையும் வந்து அங்கே நிறுத்தப்பட்டால் அவர்களும் வந்து இலக்குகளாக கருதப்படுவார்கள் என்று சொல்லி. இதே வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் சொல்லியிருக்காரு என்று சொன்னால், நாங்கள் வந்து படைகளை கொண்டு வந்து நிறுத்த போகிறோம், ஆனால் வந்து எல்லையில் வந்து நிறுத்தையில், எல்லை பகுதிக்கு நாங்கள் வர மாட்டோம், வேறு வேறு இடங்களில் வந்து நிறுத்தி இருக்கும். ஏதாவது பெரிய தாக்குதல்கள், பெரிய ஒரு ஒஃபென்சிவ் என்று சொல்லுவோம், அந்த வலிந்த தாக்குதல் அப்படி ஏதாவது நடக்கும் போது நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லி. இதனுடைய அர்த்தமும் இப்படியெல்லாம் சுற்றி வளைச்சி சொன்னாலுமே கூட இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் வந்து ரஷ்ய படைகளோட நாங்கள் மோதுவதற்கு தயாராக இருக்கிறோம். ரஷ்ய படை தானே தாக்க போகுது, வேறு நாட்டு படை வந்து தாக்க போதா? பெரிய அளவில் தாக்குதல் நடத்துறது, ஒஃபென்சிவ் தாக்குதல் நடத்துறது எல்லாமே வந்து யுக்ரைன் மேலே ஒரு தாக்குதல் நடக்குது என்று சொன்னால் அது சிறிய தாக்குதலோ, பெரிய தாக்குதலோ, வலிந்த தாக்குதலோ, எந்த தாக்குதலோ, யுக்ரைன் மேலே ஒரு தாக்குதல் நடத்துது சொன்னால் அது கட்டாயம் ரஷ்ய படையாகத்தான் இருக்கும். எனவே பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் சொன்ன அந்த கருத்தினுடைய உள்ளார்ந்த அர்த்தம், நாங்கள் ரஷ்ய படையுடன் மோதுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி. அதற்குத்தான் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் பதில் வழங்கியிருக்கிறார். யுக்ரைனிய மண்ணில் எந்த ஒரு படை கொண்டு வந்து இறக்கப்பட்டாலும் அவர்கள் சட்டபூர்வமான இலக்குகளாக கருதப்படுவார்கள் என்று சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல், இன்றைக்கு அதாவது சனிக்கிழமை இரவு வந்து அதை வந்து செய்து காட்டணும் என்றதுக்காக, அது உண்மைதான் என்றதை நிரூபிக்கணும் என்றதுக்காக இந்த ஒரு தாக்குதலை அவர் நடத்தியிருப்பதாக அவதானிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அல்லது வந்து கீவ் நகரத்தினுடைய மைய பகுதியில், இதய பகுதியில் வந்து ஒரு கேபினட் மீட்டிங் நடக்கிற ஒரு பில்டிங்கை வந்து தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை தாக்கி காட்டினதுக்கு காரணம் முழு யுக்ரைனுமே, தலைநகர் கீவ் மட்டும் இல்லாமல் முழு யுக்ரைனுமே வந்து எங்களுடைய டார்கெட்டுக்குள்ள தான் இருக்குது. நாங்கள் நினைச்சா எந்த ஒரு பகுதியையும் வந்து தாக்குவோம், எல்லா இடத்துலையும் வந்து குண்டு போடுவோம் என்றதுதான் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் யுக்ரைனுக்கும் அவர்களுடைய கூட்டாளி நாடுகளுக்கும் இந்த சர்வதேசத்துக்கும் சொல்கின்ற செய்தியாகும். அதே நேரம் இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்ச பிறகு யுக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கார். என்னென்னு சொன்னால், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், எங்களுடைய கூட்டாளி நாடுகள் உடனடியாக இந்த பாதுகாப்பு உத்தரவாதத்தை வந்து அமுல்படுத்த வேண்டும். இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, இந்த மேற்கு நாடுகள் பாதுகாப்பு உத்தரவாதத்தை யுக்ரைனுக்கு வழங்குமா? வழங்குவதாக இருந்தால் எப்போ வழங்கும்? அந்த பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்குறதாக இருந்தால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம் வந்து என்னென்னு சொன்னால், படையை கொண்டு போயிட்டு இறக்கணும். அப்படி படையை கொண்டு போய் இறக்குறதுக்கு இந்த நாடுகள் வந்து இப்பொழுது தயாராக இருக்கிறார்களான்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான கேள்வி எங்கள்கிட்ட இருக்குது. ஏன் சொல்லுங்க பாப்போம். அமெரிக்கா சொல்லியிருக்குது, அமெரிக்கா வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட பின்வாங்கிட்டது. அமெரிக்கா சொல்லியிருக்குது, பாதுகாப்பு உத்தரவாதத்துக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார், பாதுகாப்பு உத்தரவாதத்துக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம், ஆனால் ஐரோப்பிய நாடுகள் தான் அதை முன்னெடுக்கணும், நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் என்று தான் சொல்லியிருக்கார். முதல்ல என்ன சொல்லப்பட்டது சொன்னால், ஆரம்பத்தில் வந்து அமெரிக்கா தலைமையிலான அணி வந்து யுக்ரைனுக்கான பாதுகாப்பை வழங்கும் என்று சொல்லி, அமெரிக்கா தான் தலைமை தாங்கும் என்று சொல்லி அப்போ வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார், ஐரோப்பிய நாடுகள் வழங்கட்டும், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் என்று சொல்லி. எனவே ஐரோப்பிய நாடுகளினுடைய படைகள், அதாவது நேட்டோ படைகள் யுக்ரைனிய மண்ணில் கால் வைக்குமா வைக்காதா? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. பெரும்பாலான யுக்ரைனியர்களுக்கு அந்த நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி சொல்லப்படுது. அதாவது மேற்கு நாடுகள் வந்து எங்களுக்காக வருவார்கள், இந்த பாதுகாப்பு உத்தரவாதம் என்றது சரியான முறையில் செயல்படும், நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் என்ற நம்பிக்கை வந்து பெரும்பாலான யுக்ரைனியர்களுக்கு இல்லை என்று சொல்லி சுட்டி காட்டப்படுது. ஏன் இல்லை என்று சொன்னால், 1994 ஆண்டில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்ளப்பட்டது, புடபெஸ்ட் ஒப்பந்தம் என்று சொல்லி. அது என்னென்று சொன்னால், யுக்ரைன் வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை வந்து ரஷ்யாவிடம் ஒப்படைக்க வேண்டும், ஒப்படைச்சு போட்டு சாதாரண ஆயுதங்கள் மட்டும்தான் வைத்திருக்க முடியும், யுக்ரைனுடைய பாதுகாப்புக்கு மேற்கு நாடுகள் பொறுப்பாக நிற்கும் என்றதெல்லாம் சொல்லி ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரஷ்யா வந்து பல சந்தர்ப்பங்களில் யுக்ரைன் மேலே தாக்குதல் நடத்தி இருக்குது, யுக்ரைனுக்கான நெருக்கடியை வந்து கொடுத்திருக்குது. மிக முக்கியமாக 2014 ஆண்டில் அந்த கிரைமியா ஏரியாலாம் கைப்பற்றப்பட்டது, அது வந்து ரஷ்யாவோட அனெக்ஸ் பண்ணப்பட்டது என்று சொல்லி யுக்ரைனியர்களை பொறுத்த வரைக்கும் மேற்கு நாடுகள் மேலே நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கிறார்கள்.
ஏற்கனவே 94ஆம் ஆண்டில் இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம், நீங்கள் வருவீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லி. ஆனால் ஹெல்ப் பண்ணுற மாதிரியே தெரியலைன்றதான் சாதாரண யுக்ரைனிய மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கப்படுமா, அதுவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய இந்த ஒரு முக்கியமான எச்சரிக்கை வெளியானதன் பின்னர் இந்த பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கப்படுமா, படைகள் கொண்டு போய் நிறுத்தப்படுவார்களா என்றது எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. எனவே யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த போர் ஒரு முடிவில்லாமல், ஒரு அடுத்த கட்டம் எதண்டே தெரியாமல், எந்த விதமான இலக்கும் இல்லாமல் தொடர்ந்து நீடிச்சு கொண்டே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு வரும்ன்றது ஒரு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இல்லை. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.